கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் வரைக்கும் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கேன். இது எப்போ தான் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற கேள்வி அண்ட் வந்து கவலை எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ஆனால் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளும் இயங்கிட்டு இருக்கோங்கிறதுனால இன்டர்னல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அது எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, 22-23 வந்து எஃப்ஐஐஸ் வர வித்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் தி யுக்ரைன் வார் பார்த்தீங்கன்னா நிறைய வித்ரா பண்ணாங்க. அபவுட் $50-60 பில்லியன் வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியாவை பார்த்துட்டு திருப்பி வர ஆரம்பித்தாங்க. எப்படி 23 பிகினிங்லேருந்து திருப்பி ஸ்லோவாக வர ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தா இந்த கவர்மெண்ட் செக்டார் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் டு அட்ராக்ட் எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம க்ரோ ஆகணும். நம்மளுடைய கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து திருப்பி வருவாங்க. அப்போ வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எதர் அது ஆர்இசியாக இருக்கட்டும், இல்லை பிஎஃப்சியாக இருக்கட்டும், இல்லாட்டா ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இல்லாட்டா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆர் கனரா பேங்க், எனி இதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து 22ல் வந்து ஒரு பெரிய ஃபேன்சிடு ஸ்டாக்காகவே இல்லை அவங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் த நான் பர்ஃபார்மன்ஸும் சரி. அது மொரோவர் இப்போ வந்து கோல் இண்டியாலாம் எடுத்துட்டிங்கன்னா வெரி குட் கம்பெனி, அதோட பி வந்து 5 தான் இருந்தது. பட் ஆனால் கவர்மெண்டோட த்ரஸ்ட் ஏரியா அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோனையும் கவர்மெண்டோட ரீகேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆல் பேங்க்ஸும் சரி, அண்டு வந்து அந்த ஜிஎன்பியை குறைக்கணுன்னு அவங்க போராடின இதையும் இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து திருப்பியும் அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் எஃப்ஐஐஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதனால் எஃப்ஐஐஸ் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் மாறணும். இன்றைக்கி வந்து Q2ல் வந்து ஜிடிபி வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தது. Q3யும் கண்டினியூ ஆகும். ஒரு ஸ்லைட்டு சிம்டம் தெரியும் இந்த Q4லன்ட்டு. பை த டைம் செப்டம்பர் ஆகிடும். அப்புறமேல் தான் நமக்கு தெரியும் அது எஃப்ஐஐஸ் வரப்போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. அதனால் நம்மளுடைய கண்ட்ரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே இருக்க லிஸ்டட் கம்பெனியும் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். அப்புறமேல் தான் வி கேன் எக்ஸ்பெக்ட் எஃப்ஐஐஸு திருப்பி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து உண்மையாயிட்டு தான் இருக்குது. இப்போ எஃப்ஐஐஸ் எவ்வளோ விற்றாலும் இப்போ டிஐஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள இந்த இருக்குது பாருங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது இப்போ ஆல்மோஸ்ட் 0.03% தான் இருக்குது டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து எஃப்ஐயோட ஹோல்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17.03% ஆன் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு. அண்ட் அதே இது வந்து டிஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16.99. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நேரோ ஆகிடுச்சு. இப்போ ஃபர்தராக இவங்க எஃப்ஐஎஸ் வித்துட்டு தான் இருக்க போகிறாங்க. அதை கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த டிஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் த டிஐஐஸ் வந்து இங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாட் ஓன்லி மியூச்சுவல் ஃபண்டு, இவன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆல் அதர் பிஎம்எஸ் ஃபண்ட்ஸு எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து இந்த இது ஜாஸ்தி ஆகும்போது தென் வந்து அவங்கள நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். அண்டு அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்னா ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். யார் வந்து இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸோட எஸ்ஐபி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் தென் டிஏஐஸோட இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எப்போ வந்து டிஏஐ வந்து எஃப்ஐஐயோட ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேக் இந்தியாவில் வச்சுருக்காங்களோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ சொல்லலாம் அப்போ வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு வெரி சூன் வந்து ரிவைவ் ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஒரு நல்ல க்ளூ கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து இது நடக்கும். அது பாசிபிலிட்டி அதுதான் கிரேட்டர். அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கோ இல்லாட்டா நம்மளுடைய கவேரியன்ஸுக்கோ இது நல்லா தெரியும். எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட் குறையுது அப்படின்னா அது சூனர் ஆர் லேட்டர் அது பவுன்ஸ் பேக் பண்ணி மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியே போகாது அண்டு திருப்பி அதிலேயே இருக்கும். அந்த இதை வந்து அசம்ஷனில் நான் சொல்கிறேன் நான். எப்போ வந்து எஸ்ஐபி கண்டினியூ ஆகுதோ, எப்போ டிஏயோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. வேறு வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ரிவைவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிடிபி க்ரோத்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் இந்த டிஐஐ அண்ட் எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருக்கணும். ஓகே.
அடுத்து இந்தியாவை பாதிக்கிற இன்னொரு பிரச்சனை வந்து இன்ஃப்ளேஷன். ரைட். இன்ஃப்ளேஷன் ஹையாக தான் இருக்குது. ரைட். இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு ரொம்ப ட்ராக். அந்த ஏன் வந்து நம்மளுடைய ஈவன் த டேக்ஸ் பேயிங் கம்யூனிட்டி கூட வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் இந்த ப்ரெசன்ட் டேக்ஸ் மூலமாக வர சேவிங்ஸை கூட இம்மிடியட்டாக எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய கடன் அடைக்கலாம். தென் வந்து அப்புறமேல தான் மித்ததெல்லாம் யோசிப்பாங்க. அப்புறமேல இது காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஹையாக இருக்கிறனாலையும் தென் வந்து அவங்க இம்மிடியட்டாக ஸ்பெண்டிங் ஆரம்பிச்சிட மாட்டாங்க உடனே. ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனால தான். இப்போ அர்பன் ஸ்பெண்டிங் குறைஞ்சதுக்கு காரணமும் இன்ஃப்ளேஷன் தான். ஸோ அதனால் வந்து உடனே வந்து அவங்கள்கிட்ட இருக்க சர்ப்ளஸை வச்சுட்டு உடனே ஸ்பெண்டிங் ஆரம்பிச்சிட முடியாதுன்னு நம்ம வேரியஸ் வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் இன்ஃப்ளேஷனை வந்து இஸ் அ பிக் ட்ராக். ஆனால் 2 இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டு. ஒன்று வந்து இந்த பல்சஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபண்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எடிபிள் ஆயில் அது வந்து இம்பார்ட்டன்ட் கம்பனண்ட்டு நம்மளுடைய இம்போர்ட் பில்லில். ஸோ அது இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஒரு 7 years 8 years ஆகும் அதோட வந்து எஃபெக்டை பார்க்குறதுக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த ஃபுட்டோட வெயிட்டேஜ் ஆன் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அது வந்து சர்வே கூட என்ன சொல்லிச்சுன்னா அந்த லெவலுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணலை ஆன் ஃபுட் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரு தனியாக இது வேற கமிட்டி வேற எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. புது வெயிட்டேஜ் சிபிஐ வெயிட்டேஜும் 2026 வரப்போகுது. ஸோ அது வந்துச்சுன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக சிபிஐ வெயிட்டேஜ் இருக்குது பாருங்கள் அந்த ஃபுட் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸும் கரெக்டாக அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறப்ப மேபி இந்த இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் ஆன் ஃபுட்டு வந்து ஈவன் வெகுவாக குறையிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அண்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போதும் தென் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் டியூ டு ஃபுட்டும் குறையும் டெஃபினட்டாக. அடுத்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மான்சூன் ஹெல்ப் பண்ணணும்னு எடுத்துக்கலாமா? இந்த மான்சூனோட எஃபெக்ட் வந்து இனிமேல் தெரிய ஆரம்பிக்கும். அண்டு ஸோ மோர் அண்ட் மோர் ஃபுட்டு மார்க்கெட்டில் வர வர அந்த ப்ரைஸும் குறையிறதுக்கு ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனாலேயும் ஒரு பெனிஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில். பட் என்ன ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷனில் நெல்லி ஒரு 80 crore பீப்புள் வந்து கவர்மெண்ட்டோட இதில் இருக்காங்க. மந்த்லி ஃப்ரீ சப்ளை ஆஃப் இது இருக்குது, அரிசி கோதுமை அந்த மாதிரி எசென்ஷியல் ஐட்டம். அப்படி இருந்தும் இந்த ஃபுட் ப்ரைஸஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த டைமில் பார்க்கணும். அண்டு இப்போ வந்து இந்த மான்சூன் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸு அண்ட் அதர் ரீசன்னால் இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது சார். ஒன்று வந்து ரூபி டிப்ரிசியேஷன், இன்னொன்று ட்ரம்ப் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார்ல நிறைய டேரிஃப் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது வந்து எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது? சரி, இது வந்து நம்மளால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர்னாலே சொல்ல முடியாது என்ன பண்ண போகிறாருங்கிறது. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம வந்து அதை பற்றி பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்கன் எக்கானமி எப்போ பெனிஃபிட் அடையும் ரியலாக அப்படின்னா, இஃப் த ஸ்ட்ராங் டாலரை வச்சு அமெரிக்காவுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. மேபி இம்போர்ட் வந்து சீப்பாகும். ஆனால் இந்த டேரிஃப் அந்த சீப் கமாடிட்டியில் இம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தென் வந்து அல்டிமேட் பையர் தட் இஸ் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் போய் அமையும். அண்ட் இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆக தான் செய்யும் அமெரிக்காவில் சூனர் ஆர் லேட்டர். இது வந்து ஒரு நெகட்டிவ். அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய 10-year பாண்ட் ஈல்டு பாருங்கள், அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, 4.5 அந்த மாதிரி இருக்குது. தோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியும் அது வந்து ரொம்ப ஹையாக தான் கோட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ் வரணும். எங்கே வரணும் அப்படின்னா த டாலர் இண்டெக்ஸு அது குறையணும். அமெரிக்கா நல்லா பண்ணணும் அப்படின்னா டு பிகம் அ கிரேட் அப்படின்னா தென் வந்து டாலர் வந்து திருப்பியும் அது வந்து வீக்கன் ஆகணும். சம்திங் லைக் 96 97 அது மாதிரி. இன்றைக்கி வந்து 107 108 அது மாதிரி இருக்குது. அது வந்து வீக்கன் ஆகிறப்ப
தென் ஒன்லி அமெரிக்கா வில் கெட் த ரியல் பெனிஃபிட். வேறு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் கெயின் ஆகும் rather than இம்போர்ட்டர்ஸோட. தென் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கெயின் ஆகிறப்ப தென் எஃப்ஐஐஸ்லாம் நிறைய திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க அப்ராடில். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இப்போது இமீடியட்டாக அது நடக்க போகிறதில்ல. பட் ஆனால் இவரோட எய்ம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரை வீக்கன் பண்ணுறதுக்கு தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட் பூம் ஆகும், வேறு வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பெட்டராக ஆகும். ஸோ இதை தான் எய்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த தருணம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் டு கெட் எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்ட நம்மளுடைய இது வந்து ஷேர் மார்க்கெட் பெட்டர் ஆகிறதுக்கு அந்த டைம் தான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ த டாலர் வந்து இண்டெக்ஸ் வந்து ஷுட் ட்ராப் பேக் 96, 97 ஆர் அட்லீஸ்ட் டு 100 அது மதியாவது வரணும். அப்போ தான் வி கேன் சி அகெயின் ஒரு ரிவைவல் ஆஃப் நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸா கார்டு பற்றியெல்லாம் பேசணும். ரைட். ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து அகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. எஸ், இப்போ ட்ரம்ப்பு ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த பிளாஸா அக்கார்ட் 2 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இது 1 month பேக்கு போட்டிருந்தோம். அண்ட் இதை பற்றி பேசியிருந்தோம் நம்ம. ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் நம்ம. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து திருப்பி வந்தால் தான் அதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டால் தென் வந்து அகெயின் அந்த தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் திருப்பியும் ஷேர் மார்க்கெட் ரிவைவ் ஆகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான். சஜஷனும் ஒரு விஷயம் கொடுக்குறதாக இல்லை. அதனால் இதில் ஏதாவது ஸ்டாக் மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் அமௌண்ட் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து நல்லபடியில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.